காமராஜர் ஐயா ஒரு நாள் தூக்கத்திலிருந்து எழுந்தவர் அதிர்ச்சியில் எழுந்து உட்காந்துருக்கிறார். ரொம்ப நேரமாக அப்படியே உட்காந்துருக்க வைரவன் கேட்குறான், ஐயா என்னாச்சியா? காலையில் எந்திரிச்சா சுறுசுறுப்பாக உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்களே, ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்கீங்களே, என்னையா ஆச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா அப்படின்னு கேட்க, உடனே காமராஜர் ஐயா ரொம்ப வருத்தத்தோட, ஆமாம் வைரவா, எல்லாரும் ஒரு நாள் இறக்க வேண்டியது தான். நான் இறந்ததை பார்த்தேன். அது மட்டும் இல்லை வைரவா, நான் இறந்ததுக்கப்புறம் தமிழ்நாடே சுடுகாடாக மாறிடுச்சு. அதிகாரிகள் எல்லாம் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா வைரவா? விவசாயிகள் எல்லாம் கொத்து கொத்தா தற்கொலை பண்ணி சாகுறாங்க. விவசாயமே இல்லை, நிலமெல்லாம் வறண்டு போச்சு, மழையெல்லாம் பொய்த்து போச்சு. நீர்த்திட்டங்கள் நீர்த்தேக்க திட்டங்கள் அத்தனையும் வீணாக போச்சு. ஏதோ கொஞ்சம் தண்ணியை சேமித்து வைக்கிறாங்க, அதை அவங்க குடிக்கிறதுக்கே போதலை. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசெல்லாம் வலிக்குது வைரவா. எனக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டை பார்த்துக்க ஒருவேளை யாரும் வரமாட்டாங்களோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கெட்ட கனவு சரியாக போயிடும், விடிய காலம் பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பலிக்காமல் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படும் வைரவா அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயா ரொம்ப உருக்கமாக வைரவன்கிட்ட பேசுகிறாங்க. அடுத்த 2 நாள்லேயே காமராஜர் ஐயா இறந்துட்டதாகவும் இந்த பதிவை வைரவன் ஒரு முறை ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறார். இது காது வழி செய்தி தான். ஆனால் காமராஜர் ஐயாவோட ஆதங்கம் மட்டும் உண்மைங்க. அவர் இருந்திருந்தா இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவரோட 10 ஆண்டுகால பொற்கால ஆட்சி மறுபடியும் வருமாங்கிற ஏக்கம் தான் எல்லார்கிட்டையும் இருக்குது. கடவுள்கிட்ட எல்லாரும் வேண்டுங்க.